நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பூ உலகு நண்பர்களை சேர்ந்த வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்துல முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றிருக்கு. இதுல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கி 5 நிபந்தனைகளை நிறைவேற்றிருக்காங்க. இந்த 5 நிபந்தனைகள் உணர்த்துவது என்ன அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும். அதே மாதிரி பாஜக இந்த ஒரு பிரச்சனையை குறித்து பார்க்கும்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆல்ரெடி இதை விளக்கை கூறிட்டாரு. இது தேவையே இல்லாத ஒரு பயத்தினால தேவையே இல்லாமல் நடத்தப்பட்ட கூட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை? முதல் படியாக இவர் அமித்ஷாவுடைய கருத்து நம்ம எடுத்துக்கோ, இது தேவையில்லாத ஒரு பயமா அப்படின்னு. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தான் இப்போ பேசுகிறாங்க. அதாவது தொகுதிகளை மறுவரமைப்பு செய்வது, ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை என்னென்னா கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு மேண்டேட். அதாவது என்னென்னா, இப்போ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறதா மக்கள் பிரதிநிதிகள் எவ்வளோ பேர் இருக்கலாம், நாடாளுமன்றத்தில் எவ்வளோ பேர் இருக்கலாம், சட்டசபையில் எவ்வளோ இருக்கலாம், ஒரு மாநிலங்களில் எவ்வளோ பேர் இருக்கலாம் என்பதை நிர்ணயிக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தான். குறிப்பாக அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 81 and 82. இந்த 81 and 82 எதை பற்றி பேசுதுன்னா, நாடாளுமன்றத்தில் எவ்வளோ எம்பிஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது. 82 அந்த எம்பிஸை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க, அந்த நம்பர்ஸை எப்படி நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறக்கான பவர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டிகல் 82 கொடுக்குது. அப்போ முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கம் இந்தியாவில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம் என்பதை முடிவு செய்வதற்கான அதிகாரம் பெற்றவர்களாக இருக்காங்க. இது பேசிக்காக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. நாடாளுமன்றத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறது மட்டுமல்ல, சட்டசபையிலும் எவ்வளோ பேர் இருக்கலாம், எவ்வளோ எம்எல்ஏஸ் ஒரு மாநிலத்தில் இருக்கலாம் என்பதை முடிவு செய்வதற்கான அதிகாரம் அவங்ககிட்ட தான். பவர் ஹவுஸாக அவங்க இருக்கிறாங்க. என்டையர் பவர் அவங்ககிட்ட தான். ஸோ நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் அப்படி தான் இயங்குது. ஸோ அப்போ இது தேவையில்லாமல் பேசுகிறாங்க, புரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கம்ப்ளீட் பவர்ஸ் இருக்குது. ரெண்டாவது, பிஜேபியினுடைய ஹிஸ்ட்ரி இருக்கிற ட்ராக் ரெக்கார்டு, அதில் என்னென்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷனை கண்டினியூஸாக மேனிப்புலேட் பண்ணிட்டே வராங்க. அரசியலமைப்பு சட்டத்தை அவர்களுடைய அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி அதை ஈஸியாக மாடல் பண்ணுறது, வளைக்கிறது, இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கான்ஸ்டியூஷன் உருவான ஒரு காலகட்டத்தில் இருந்தே அதில் பல்வேறு விதமாக அதை மாற்றி அமைச்சிருக்கோம், அவங்க தேவைகளுக்கு ஏற்கொண்டு இருக்கோம். அதனால தான் அம்பேத்கர் அவர்கள் கூட ஒரு 4 வருஷத்துல வெறுத்து போயிடுறார். கான்ஸ்டியூஷனை உருவாக்கின பின்னாடி அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்க வேண்டிய தேவை வந்தால் முதலில் நான் தான் எரிப்பேன்னு சொல்கிறார். அந்த நெசசிட்டி எங்கேருந்து வருதுன்னா, அந்த கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அந்த தன்மையை அதனுடைய இயங்கியலோடு அதன் உள்வாங்கி கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எவ்வளோ நல்ல கான்ஸ்டியூஷனாக இருந்தாலும் மோசமான ஆட்சியாளர்கள் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு அதே அம்பேத்கர் தான் சொன்னார். ஸோ அப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகிள் 82 இவர்களுக்கு இந்த அதிகாரம் தருது. கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு சுதந்திர பட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரு 3 முறை நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைங்களா? அப்போ லாஸ்ட்டாக பண்ணது பார்த்தீங்கன்னா 2001. இந்த 2001 நாம் செஞ்சது அப்படிங்கிறது 2026 வரைக்கும் தான் அது செல்லுபடியாகும். அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த நம்ம கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணி இந்த ப்ரொவிஷன் அதை சேர்த்துருக்கோம். ஸோ அந்த நம்பர் 2026 முடியுது. அப்போ நீங்கள் ஒன்று கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி அந்த 2026 மாற்றி அமைக்கணும். இல்லைன்னா 2026க்கு பின்னாடி நீங்கள் உள்ள புது சென்சஸ் எடுத்து அடுத்த இதை நீங்கள் உள்ளே கொண்டாகணும். இந்த நிர்பந்தம் இருக்குது. இப்போ பிஜேபியை நீங்கள் யோசித்து பாருங்க, அவங்க ஏன் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண அவங்க யோசிக்க போகிறாங்க? அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு ஆல்ரெடி அது உங்களுக்கு கிரியேட்டடாகவே இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்போ நம்மளுடைய மாநில முதலமைச்சர் அவர்களுடைய பயம் அச்சம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப நியாயமானது. ஓகே. ஸோ அப்போ மோர் பவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிங்க, மோர் நம்பர் ஆஃப் சீட்ஸை நீங்கள் கொண்டு போகிறதுக்கான இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு தனியாக அடுத்து ஆக்ட் எனாக்ட் பண்ணணும். இப்போ 2001 டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் இருக்குது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைப்பாங்க அந்த கமிஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கணும், எதர் ரிட்டையர்ட் ஒரு பிரசன்ட் ஜட்ஜ், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கலாம், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தென் ஒரு நாமினி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஒரு நாமினேட் பர்சன் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் தொகுதிகளை வரையறுப்பதற்கான முடிவு செய்வார்கள். இதுக்கான அசிஸ்ட் பண்ணுற பாடி இருக்கும். இவ்வளோதான் அவங்களோட அதிகாரம். அப்போ இந்த பாடி என்ன முடிவு பண்ணுதோ அதன் அடிப்படையில் தான் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் நம்பர்ஸ் இது பண்ணலாம். அதை இவங்க ஒரு வருஷத்துக்குள்ள தாராளம் பண்ணி முடிச்சிடலாம். இல்லைங்களா? 2025 தான் நம்ம இருக்கோம். இப்போ என்னன்னா, அடுத்த சென்சஸ் எடுத்துட்டு இதை செய்ய போகிறாங்களா, இல்லை பழைய சென்சஸ் எடுத்து டேட்டா வெளியிடாமல் வச்சுருக்காங்களே 2021 அந்த கொரோனால தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த இது அடிப்படையில் செய்ய போகிறாங்களா, என்ன செய்ய போகிறாங்கிறது 30 வருஷம் இதை ஒத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுங்க அந்த கோரிக்கை இருக்குது. அல்லது நீங்கள் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக சென்சஸ் நீங்கள் பண்ணுங்க, அதன் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு நாம் செய்யலாம். ஆனால் நமக்கு என்னென்னா, அந்த சென்சஸ் நீங்கள் எடுக்கும் போது 1971 சென்சஸ் ரொம்ப முக்கியமானது. அந்த
சென்சஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ஈக்குவலாக இருக்கணும்னு. பேசிக்காக நம்ம டெமோக்ரஸி எப்படி ஒர்க் ஆகணுங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அமெரிக்கன் டெமோக்ரஸி இருக்கு இல்லைங்களா, ஏறத்தாழ 300-400 வருஷமா அவங்க அந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை, மாற்றி அமைக்கவே பண்ணவே இல்லை பண்ணல. ஏன் அதுல வந்து முக்கியம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சின்ன மாகாணமாக இருக்கும், அவங்களுக்கு அவங்க மாகாணத்திலேருந்து 2 செனட்டர்ஸ் அனுப்பலாம். இப்போ அமெரிக்கன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேன் சொல்லுவாங்க, காங்கிரஸ்க்கு அனுப்பக்கூடிய நபர்களுக்கா மேலவை கீழவை நாம இங்கே 2 இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி காங்கிரஸ்க்கு தனியாக வந்து அனுப்பிப்பாங்க. செனட் மெம்பர்ஸ் 2 இருப்பாங்க. இந்த செனட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கு 2 பேர் தான். வேற காங்கிரஸ் பர்சன்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து டிஃபர் ஆகுங்க, நம்பர்ஸ் டிஃபர் ஆவாங்க. எலக்ட்ரல் மெத்தடுன்னு ஒன்று தனியாக வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலமும் அங்கே எப்படி முடிவு செய்கிறதோ அதன் அடிப்படையில் அவர்கள் அதிபரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போ எல்லாருக்குமான ரெப்ரஸன்டேஷன் போய் சேரணுங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. யூரோப்பியன் சிஸ்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் சிஸ்டத்துக்கு வந்து போகிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கு எவ்வளோ வாக்கு கிடைக்குது, அப்போ எல்லாருடைய குரலும் கேட்கப்படணும், எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணுங்கிறது தான் அந்த டெமோக்ரஸியில் முக்கியமானது. இப்போ அதை நீங்கள் என்ஷோர் பண்ணணும் இல்லைங்க. இங்க வந்து என்ன பண்ண, நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அதிகமா இருந்தா அவங்களுக்கு கூடுதல் வாய்ஸ், நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் கம்மியா இருக்காங்கன்னா அவங்க லெசர் வாய்ஸ் அப்படிங்கிறது பண்றதுங்களா. அப்போ இது டெமோக்ராட்டிக் அன்டெமோக்ராட்டிக்கான விஷயம், கான்ஸ்டிடியூஷன் பிரின்சிபலுக்கு அகேன்ஸ்டான விஷயம். ஸோ அந்த வகையில் தான் இந்த கூட்டம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது எப்படி நாம் உறுதி செய்ய போகிறோம், அப்போ நமக்கான டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், நமக்கான ரைட்ஸை நீங்கள் எப்படி உறுதி செய்ய போகிறீங்க, எல்லாமே நம்ம மேலே திணிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கலாம். ஒரு மாநிலத்துக்கு ஒரு உரிமை இருக்கணும் இல்லையா, ஒரு கல்ச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களுக்கான உரிமை இருக்கு இல்லையா, ஒரு லிங்குஸ்டிக் குரூப்புக்கு ஒரு உரிமை அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த இதை எப்படி நீங்கள் உறுதி செய்வீங்க, அப்போ எனக்கான அதிகாரம் அப்படிங்கிறது, இந்த அதிகாரம் அப்படிங்கிறதுக்கும் நாடாளுமன்றத்தில் என்னுடைய வாய்ஸ் கேட்கப்படணும். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனோட பார்த்தீங்கன்னா அந்த செனட் மெம்பர்ஸ்க்கு வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு 2 செனட் மெம்பர்ஸ் தான். அது சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் செனட்ல எதுவும் பாஸ் ஆகுனா அந்த பில் பாஸ் ஆகாது. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1971 நடந்த அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படி அதுக்காக பேசப்பட்டது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்திரா காந்தி அவர்களாக இருக்கட்டும், வாஜ்பாய் அவர்கள்ட்டும், அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய உணர்வுகளையோ அவங்களுடைய கோரிக்கைகளையோ புரிஞ்சுட்டு அந்த ஒரு விஷயத்தை 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வச்சாங்க. இப்போ அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அந்த 5 நிபந்தனைகள் வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதை வந்து கன்சிடர் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு டெமோக்ராட்டிக் பிரச்சனை இருந்தால் செய்யணும், ஆனால் அவர் எந்த அளவுக்கு டெமோக்ராட்டிக்காக இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. பிஜேபி வந்து எக்ஸ்பெஷலி இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப அன்டெமோக்ராட்டிக்காக தான் இருக்காங்க, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருக்காங்க. ஸோ பவர்ஸ் எப்படி கைனோட் பண்ணணும், அமித்ஷாவும் சேர்த்து சொல்கிறேன். மோடி அவர்கள் அமித்ஷா 2 பேருமே, இவங்க 2 பேரும் தான் பவர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ பவர்ஸ் எப்படி எடுத்துக்கணும் தான் யோசிப்பாங்க. 71 ஏன் முக்கியம் அப்படின்னா அப்போ தான் நம்ம குடும்ப கட்டுப்பாடுன்னு பேச ஆரம்பித்தோம், ஃபேமிலி பிளானிங்னு. அப்போ இந்த கேள்வி வந்துச்சு, சரி நாங்கள் இதுக்கு வந்து ஒத்துழைக்கிறோம், நாங்கள் வந்து பாப்புலேஷன் குறைப்பதற்கான வேலை செய்கிறோம், ஆனால் எங்களுடைய பிரதிநிதித்துவம் போயிருமே அப்படிங்கும்போது அப்போ அந்த விவாதம் வரும்போது அப்போ அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க, நோ நம்ம வந்து அந்த ரேஷியோ கணக்கை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம், ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் டு தி எவ்ரி ஸ்டேட் அப்படிங்கிறது உறுதி செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் கான்ஸ்டியூஷனில் இன்னும் அந்த 1971 சென்சஸ் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் டு எவ்ரி ஸ்டேட் அப்படிங்கிறத திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஜனநாயகத்தன்மையை நாம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிறது இருக்குங்களா, அது ஏதோ கடந்த காலங்களில் ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனால் தற்போதைய நிலைமையில் இவர்களுக்கு அந்த ஜனநாயக பார்வைன்னு கிடையாது. நீங்கள் காஷ்மீர் வந்து எடுத்துக்கோங்க, எவ்வளவு ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய உரிமைகள் வந்து அத்துமீறி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பவர்ஸ் எடுத்து சென்ட்ரலைஸ் ஸ்டேட் பண்றாங்க. மாநிலத்திலோட எம்எல்ஏ எம்பிஸை விடுங்க, இங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜே நாங்க தான் அப்பாயின்ட் பண்ணுவோங்கிறாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க, அந்த பவர்ஸ் எடுக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆமா எல்லா பவர்ஸுமே வந்து எடுக்கிறாங்க. ஈவன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போன்ற சேர்மனே நாங்கள் அப்பாயின்ட் பண்ணுவோங்கிறாங்க. அந்த கமிட்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரக்கான ப்ரொபோசல் இருக்காங்க. ஸோ பவர்ஸ் ஆல்ரெடி இவங்க டேக் ஓவர் பண்ணக்கூடிய மோடில் தான் இருக்காங்கனால நிச்சயமாக அவர்கள் இதில் எளிதாக பண்ணுவாங்குவார் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ மிகப்பெரிய அளவில் நம்ம சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகணும் அவங்களா சேர்ந்து இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும். அதன் மூலமாக தான் தடுத்து நிறுத்தப்படுமே ஒழிய இல்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக இதில் வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஓகே சார், அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒப்பீனியன்ஸ் டிஃபரெண்ட் ஆகும்போது இந்த மாதிரியான ஒரு கூட்டம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு அரிதான விஷயம். இதில் வந்து கடந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய முரணான கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கட்சிகள் வந்து பங்கேற்றுட்டாங்க. ஆனால் வந்து பேசப்படக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்து உள்ள கட்சிகள் இதன் மூலமாக எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியே தோன்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற பல கட்சிகள் வந்து இந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இதை ஒட்டி உங்களுடைய பார்வையில் 2 விதமாக பார்க்கலாம். இப்போ வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்குது, காங்கிரஸ் இருக்காங்க. தேசிய அளவில் காங்கிரஸ் வந்து ஒரு முடிவு எடுக்கும், ஆனால் கர்நாடக காங்கிரஸ் வேற மாதிரி முடிவெடுப்பாங்க. காவேரி பிரச்சனை இல்லைன்னு பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா. தமிழ்நாடு காங்கிரஸ் வேற மாதிரி முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட்டுகளும்.
அது முல்லை பெரியார் இஷ்யூவாக இருக்கட்டும், வேற அந்த ரீஜனலாக இருக்கும் போது அவர் அது சார்ந்து இருக்கக்கூடிய முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பாஜக மாநில வந்து அந்த அளவுக்கு இண்டிபெண்டாக முடிவு எடுக்கிறது இல்லை. அவங்களோட சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்கிறதோ அது அப்படியே தான் பிளைண்டாக இருக்காங்க. அப்போ இந்த ரீஜனலாக இங்கே தமிழ் நிலம் சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிலம் என்னவாக இருக்கிறது, அதை நாம் பிரதிபலிக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வை அவர்களுக்கு இன்னும் வரவில்லை. நம்பர் 1ஆக இருக்கக்கூடிய பிரச்சனை. 2ஆவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அவங்க என்ன சொன்னாலும் அது நல்லது, அதை ப்ரொபகேண்டா பண்ணுறதுக்கான இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்க. அதை மீறி இண்டிபெண்டாக இவங்க அனலிசிஸ் பண்ணுறதுக்கான இண்டிபெண்டன்ஸ் இவங்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க பெரிய லீடர்ஸ் கட்சியில் உள்ளவங்களுக்கே அது கிடையாது. அப்படியே பிளைண்டாக அதை வந்து இது பண்ணுறது தான். நீங்கள் கட்சிக்குள்ளே அட்லீஸ்ட் முரண்படலாம், இல்லை எங்கள் மாநிலத்துக்கு செல்லாது அப்படின்னு நீங்கள் எதாவது பேசலாம் அப்படிங்கிறத அந்த இடத்துக்கான அந்த ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்போட இருக்கக்கூடிய அளவுக்கு இங்கே மாநில தலைமை இல்லை அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். 3ஆவதாக இருக்கக்கூடிய விஷயம், எல்லா கட்சிகளுமே வந்து பார்க்குறாங்கன்னா இண்டிபெண்டாக அவங்க லூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. நான் வந்து அரசியல் கட்சியாக இருக்கேன், எனக்கு அதிக சீட் கிடைக்கணும், நான் போகணும் தான் நான் ஆசைப்படுவேன். எனக்கு நம்பர்ஸ் ஆஃப் சீட் பர்சனலி ஒரு அஸ் அ பார்ட்டியாக நம்ம லூஸ் பண்ணுறோம். 4ஆவதா நம்ம மக்கள் ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் போகுது இல்லைங்களா, அது மோர் டேஞ்சரஸான விஷயம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாரும் ஒருங்கிணைவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வரக்கூடிய விஷயமா, அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா கூட பார்க்குறேன். 4ஆவது, கடந்த காலங்களில் இருந்த ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்டட்னஸ் வந்து இப்போ இல்லை, அது வந்து குறைஞ்சிருக்கு. முன்னாடி இன்னும் பார்த்தீங்கன்னா மூஞ்சி நேரம் பார்த்துக்க மாட்டாங்க, தலைமையாக இருக்க அப்படி திரும்பி போகக்கூடாது அந்த நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாம் பார்க்குற அளவுக்கு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒரு மெச்சூர் லெவலுக்கு வளர்ந்துருக்கோம். அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா கூட பார்க்குறேன். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு அரிதான விஷயம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்த ஒரு கூட்டம் அப்படின்றது எதன் காரணமாக இது ஒற்றுமை திகழ்ந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி இந்த ஒற்றுமை எதை சாதிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது சாதிக்க முடியுமா அவங்களுடைய நோக்கம்? இல்லை, நிச்சயமாக சாதிக்க முடியாதுன்னு விஷயம் இல்லை. அதாவது இப்போ என்னென்னா, நம்ம ஃபார்மர்ஸ்னுடைய விவசாயிகளுடைய அந்த போராட்டம் இருக்கு இல்லைங்களா, எதற்குமே பின்வாங்காத மோடியும் அமித்ஷா அவர்களும் அந்த போராட்டத்தில் அவங்க பின்வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக விவசாயிகள் நடத்தின அந்த ஒரு போராட்டம் இருக்குல்ல. ஸோ ஈவன் எவ்வளோ டஃபஸ்டாக இருக்க ஒரு கவர்மெண்ட் இருந்தாலுமே கூட, ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருந்தாலும், ஒரு ரெஜிம் இருந்தாலும், அதற்கு எதிராக மக்கள் சக்தி ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் எவால்வ் ஆகும்போது நிச்சயமாக அவர் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஆனால் நிச்சயமா முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து வெறும் நீங்கள் வந்து அரசியல் கட்சிகளை கூப்பிட்றீங்க, பேசுறீங்க, தீர்மானம் நிறைவேற்றுறீங்க அப்படிங்கிறதோடு நிறுத்தி விடாமல் இது ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டாக நீங்கள் எவால்வ் பண்ணணும். இது நம்ம எல்லா சதர் ஸ்டேட்ஸையும் சேர்த்து வச்சு பேக்க வேணும். அந்த ஒரு கோரிக்கையை தான் வந்து அந்த கூட்டத்திலையும் வலியுறுத்தப்பட்டு தலைவர் திருமாவர்கள் அவர் தான் சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னது விஷயம் தான். அப்போ என்னன்னா, எல்லா ஸ்டேட்ஸுமே நம்ம ஒருங்கிணைத்து சதர் ஸ்டேட்ஸ் தாண்டி யாரெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகிறார்களோ, வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸுமே நம்ம ஒருங்கிணைந்து இதற்கு அகைன்ஸ்டான ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டை நீங்கள் எவால்வ் பண்ணணும். இந்த மாநிலங்களில் உங்களுக்கு பிஜேபிக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற நிலைமையை நீங்கள் அங்கே கொண்டு வரணும். அதன் மூலமாக தான் அவங்க வந்து பின்வாங்க. அந்த மக்கள் இயக்கத்தை செய்வதற்கான வேலைகள் முன்னெடுக்க வேண்டும். இல்லை என்றால் இது வந்து அப்படியே போயிடும். ஸோ அதுக்கான முன்னெடுப்புகள் நிச்சயமான, ஸோ அது இந்த அரசியல் கட்சிகள் நிச்சயமாக செய்ய வேண்டும். ஓகே சார், சர்ப்ரைசிங்லி இந்த ஒரு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக கலந்துக்கலன்ற ஒரு விஷயம் இருந்தாலும், பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, அதிமுக போன்ற கட்சிகள் வந்து பங்கேற்று அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் பாமக வந்து நிறைய விஷயங்களே பேசியிருந்தாங்க அப்படின்னே பார்க்க முடியுது. அதிமுக இந்த ஒரு கூட்டம் தேவையில்லை அப்படின்றத பிற்பாடு அவங்க அதை பதிவு பண்ணாங்க. அந்த வகையில் புதிதாக துவங்கின கட்சி அப்படின்னா தாவேகா. இந்த ஒரு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் 2 சைடாக டபுள் சைடடாக வந்து ஒப்பீனியன்ஸ் வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து எழுந்திருக்கு. ஏன்னா புஷியானந்த் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசும்போது இதை நாங்கள் முற்றிலும் புறக்கணிக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பதிவிட்டிருந்த அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, 2 சைடுமே இப்போ 888 சீட்ஸ் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எம்பிகள் பொம்மைகளை போல உட்கார போறாங்க. இது மக்கள் பிரச்சனையே இல்லை, மக்களுடைய பிரதிநிதித்துவம்லாம் இதில் கிடையாது. அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனைகள் அப்படின்றது சராசரி மனிதருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, இதை உட்காந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு, மக்கள் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு துணி அதில் தெரிஞ்சுது. ஸோ இப்போ 2 சைடும் பேசுறாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இதை? தாவேகா பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ வந்து இப்போ 1 வருஷம் அவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம், இப்போ 2வது வருஷத்துக்கு அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இந்த 1 வருஷத்தில் அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கலாக அவங்களுடைய பொலிட்டிக்கல் சிந்தனைகள் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு வெளிப்பட்டிருக்குன்னா அது இன்னும் போதுமையாக தான் இருக்குது. ஸோ அதில் இன்னும் கிளாரிட்டி அவங்க இன்னும் இல்லை. ஸோ அவர்களுடைய இப்போ திராவிட இயக்கங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிறைய கொள்கைகள் தான் எங்களுடைய கொள்கைகள் அப்படிங்கிறத முன்னாடி சொல்கிறாங்க. ஆனால் மாநில சுயாட்சி பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கை என்னவாக இருக்குது, அதற்கு நாங்கள் இது கெட் ஓவர் பண்ணுவதற்கு என்னென்ன செய்வோம், என்ன அஜெண்டாஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க இன்னும் பரவலாக பேசப்படல. நிறைய கிரே ஏரியாஸ் வந்துருக்கு, அது பேச முடியாது. இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய ஏரியாங்களை அவங்க ஓப்பனாக இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ அது இல்லாத போதெல்லாம் நிச்சயமாக இந்த குழப்பங்கள் வரதான் செய்யும். ஸோ இப்போ வெறும் பிலிமினரி ஸ்டேஜஸ் தான் இருக்கிறாங்க நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா தேர்தலை அவர் சந்திக்க போகிறார்கள் என்றால் இந்த மாதிரி ஹாட் ஹிட்டிங்
சேலஞ்சிங்கான கொஸ்டின்ஸ் வரத்தான் செய்யும். கண்டிப்பா. அப்போ நீங்கள் வந்து மாநில உரிமை சார்ந்து நீங்கள் என்ன முடிவு வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொவிஷன்ஸ் மீறப்படுகின்ற அது குறித்தான உங்களோட பார்வை என்னவாக இருக்கிறது, மக்கள் பிரதிநிதித்துவம் நீங்கள் என்னதான் பார்க்குறீங்க, என்னதான் செய்ய போறீங்க, அது கல்வியாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு செக்டர்ஸ்க்கும் இண்டிபெண்டாக தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணி அவர்களுடைய விளக்கமாக தர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது இருக்குன்ற போது தான் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த ஐடியாலஜிக்கல் பேக் போன் இல்லாமல் வந்து சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த கட்சியாகவே அவர்கள் வந்து சஸ்டெயின் ஆக வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு புரிதல் வேண்டும். இப்போ ஏடிஎம்கே வந்து அவங்க வந்து அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க இல்லைங்களா, ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை அப்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது தெரிய இருக்காங்க. மற்ற எல்லா கட்சிகளுமே இருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டது போல கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வந்து அவ்வளோ தூரம் அப்போஸ் பண்ணுறாங்க ஈவன் தோ, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா ஸ்டேட் பார்ட்டியாக இதில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான பிரிமிலியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். அப்போ இந்த பிரிமிலியான விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இன்னும் தெளிவோடு தீர்க்கமாக இருக்க வேண்டிய முடிவுகள் எடுக்க வேண்டும். இந்த பொலிட்டிக்கல் டயலாக், இந்த ஐடியாலஜிக்கல் டயலாக் வந்து கட்சிக்குள் விவாதிக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது அந்த விவாத நிலை கட்சிக்குள் ஆரம்பிக்கிட்டு இது குறித்தான ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்டை வந்து அவங்க வெளியிடுறாங்களா, அது இல்லாத ஒரு பிரச்சனையாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அவங்க வெளியிடக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இந்த இதில் எங்களோட நிலைப்பாடு இதுவாக இருக்கிறது அப்படிங்கிற அம்சங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அம்சங்கள் நிச்சயமே போதுமானது. ஒரு எலக்ட்ரல் ஒரு பொலிட்டிக்கல் பாடியாக நீங்கள் எவால்வ் ஆகணும்னா நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் வேணும். அந்த பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா விதமான ஐடியாலஜியும் உள்வாங்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். அது இல்லாத வரைக்குமே இந்த குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி. இந்த கூட்டத்தை ஒட்டி இரண்டு தரப்பு கருத்துக்கள் அப்படின்றது பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு தரப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவசரப்பட்டு இந்த ஒரு விஷயத்தை மீட்டிங்கை வந்து நடத்தியிருக்காங்க. இது தேவையே இல்லாத ஒரு மீட்டிங், இது வந்து வதந்திகளை முதலமைச்சர் பரப்புறாரு, அதை புரிந்து கொள்ளாத கட்சிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு சைடு, தென்னிந்திய பிரச்சனைன்னு மடைமாற்றுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு இந்த ஒரு பிரச்சனையை அணுகியிருக்கிறாரு. பாஜக எந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்றத முன்கூட்டியே தமிழகத்துக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி இந்த ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காருன்னு இரு தரப்பு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, நிச்சயமா இந்த அவருடைய அச்சம் வந்துட்டு நியாயமானது. அப்படிதான் நான் முன்பே குறிப்பிட்டது போல உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் 2026 அப்படிங்கிற ஒரு டெட்லைன் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இப்போ 2026 அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து இப்போ டீலிமிட்டேஷன் நியூ ஆக்ட் வேணா ஒரு புதிய சென்சஸ் எடுத்து நீங்கள் வந்து அடுத்த மறுவரையறை செய்ய போகிறீங்க, டீலிமிட்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு புதுசாக சட்டம் நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா பழைய 2001 சட்டம் தான் இருக்கு. அந்த சட்டம் பின்வாங்கப்பட்டு ஒரு புதிய சட்டத்தை நிறைவேற்றலாம். அந்த சட்டத்தை இவங்க 2-3 வருஷத்துல கொண்டு வந்துடலாமே. ஒரு கமிஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதானே. அந்த கமிஷன் ஃபார்ம் பண்ணி நாங்கள் இந்த அசம்பிளியே வந்து மறுவரையறை செய்கிறோம் என்கின்றது தகவலும் அவங்க விடலாம். அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. நான் ஆர்டிகல் 82 ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு அந்த பவர்ஸை வந்து கொடுக்குது. ஸோ இது நிச்சயமாக வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக்காகவோ இல்லை வந்து தேவையில்லாமல் பயப்படுறாங்க நிச்சயம் அப்படி சொல்லவே முடியாது. ஏனென்றால் ஒரு கிளியர் கட் மேண்டேட் அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. 2026 அப்படிங்கிற இது இருக்குது, அந்த லிமிடேஷன்ஸ் இருக்குது. அப்போ அதை மீறி நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால், அதை மீறி தற்போது இருக்க ஒரு நிலைமை தொடர வேண்டும் என்றால் திருப்பி நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. அவங்களுக்கு இப்போ ஒரு சாதகமான விஷயம் என்னென்னா, கான்ஸ்டியூஷன் இருக்கு, நாங்க வேற வழியில நாங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லலாம். கான்ஸ்டியூஷனை திருத்தி அமைப்பதற்கு அவங்க ரெடியா இருப்பாங்களான்னு தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல அமைக்க மாட்டாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஆமா, அப்ப கான்ஸ்டியூஷன் படி நாங்க செயல்படுறோம் அப்படின்னு அவங்க சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே அதனால இந்த பயம் என்பது ரொம்ப நியாயமானது. அதனால நிச்சயமாக இதை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஓகே சார், இப்போ அவங்க நிபந்தனையிலே பார்த்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. 30 வருஷங்கள் கழித்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற அந்த ஸ்கீமை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மக்களுடைய மனதிலையும் ஆழமாக பதிந்துருச்சு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். 30 வருஷம் கழிச்சு இதே மாதிரியான சூழல் நிலவுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்மளால டேக்கிள் பண்ண முடியும், அதை எப்படி நம்ம மாற்றி அமைக்க முடியும்? இப்போ நம்ம தமிழகத்தினுடைய பாப்புலேஷன் 7.5 கோடின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து 2011 எடுத்த டேட்டா தான். ஸோ 2021 டேட்டா இன்னைக்கு வரைக்கும் வெளியிடலை. அது ப்ராப்பராக இன்னும் முடியல, கொரோனா வந்துருச்சு அப்படின்னு நிறைய காரணம். ஆனால் 2021 சென்சஸ் அவங்க வந்து முடிக்கல. ஸோ இப்போ கொரோனா வந்ததனுடைய பாதிப்பு. அப்போ அடுத்த சென்சஸ் அவங்க எடுக்கணும். நிச்சயமாக இந்த 7.5 கோடி நிச்சயமாக நமக்கு குறைஞ்சிருக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா. அதனுடைய ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் உங்களுக்கு வட மாநிலத்தை போகிற அளவுக்கு அதன் மடங்கு அந்த ரேஷியோ வந்து அங்கே பன்மடங்காக உயர்ந்திருக்கும். இங்கே வந்து அதனுடைய க்ரோத் அப்படிங்கிற ரொம்ப கிராஜுவலாக இருக்கும். ஸோ இந்த 7.5 crores அப்படிங்கிறது நமக்கு அதிகபட்சம் 8 கோடின்னு ஆயிருக்கலாம்.
அல்லது 8.5 கோடி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நான் வந்து சொல்ல இந்த லாஸ்ட் வந்துட்டு ஒரு 10-15 இயர்ஸ்ல வந்துட்டு இந்த கிராஜுவலாக நம்ம இருக்கல. ஆனால் அவங்களுக்கு வேற அவங்களோட இது ரொம்ப இன்னும் ஹைக்காக போயிருக்கணும். அப்போ அதுல தான் அமித்ஷா சொல்றாரு உங்களுக்கு ஒரு சீட்டு கூட குறையாது அப்படின்னு. மேபி நமக்கு ஒரு சீட்டு கூட குறையா இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அது அவர் மறுக்கல. ஸோ பிரச்சனை உங்களுக்கு அதுதான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து மத்திய பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், அப்புறம் உத்தரப்பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இந்த ஹிந்தி, குஜராத், மகாராஷ்டிரா இந்த பெல்ட்ல இருந்து எனக்கு சீட்டு கிடைச்சாலே வந்து போதும், நான் வந்து ஆட்சி அமைச்சிடலாம். அப்ப சதர்ன் ஸ்டேட்ஸ்னுடைய எந்த பிரதிநிதித்துவம் ஆதரவு இல்லாமல் நான் ஆட்சி அமைக்க முடியும். அந்த அதிகாரம் தான் இப்போ பிரச்சனைக்குரியது. அப்போ அங்கிருந்து எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 300 சீட்டு கிடைக்கணும் வைங்களேன், அந்த 300 மட்டுமே போதுமே எனக்கு. அப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வைத்து இந்த ஒரு விஷயத்த பண்ணணுங்கிறதே மாத்திரலாம்ல, அடிப்படையில் அந்த ஒரு விஷயத்தையே மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அதுதான் இந்தியாவில் இப்போ மிகப்பெரிய சேலஞ்ச் டு அவர் கான்ஸ்டியூஷன். அப்போ என்ன ஆகுதுன்னா எந்த மாநிலத்தில் அதிகமாக ஜனத்தொகை இருக்குதோ அவர்கள் டிசைட் பண்ணுவார்கள். இப்போ இன்னைக்கு வரைக்குமே பாருங்க மெஜாரிட்டி ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு ஏன் வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்தே வந்துட்டு இருந்தாங்க, ஹிந்தி பள்ளியிலேருந்து தானே வர்றாங்க. ஏதோ ஒரு நம்ம இந்த இடையில அந்த கூட்டணி ஆட்சிகள் நிகழும் போது தான் நம்ம தேவகவுடா இவங்க மாதிரிலாம் நரசிம்மராவ் இவங்கெல்லாம் வந்தாங்களே ஒழிய அதை தாண்டி உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து உத்தரப்பிரதேச ஹிந்தி விடாது. ஏன் அப்படின்னா அதிக எம்பிஸ் அவங்களுக்கு தான் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த இது ஈஸியாக கிடைக்குது. எடுத்தோடனே எனக்கு வந்துட்டு 60 எம்பிஸ் வந்துட்டு சப்போர்ட் கிடைக்குது, மீதி தான் நான் தேவை. இங்கே நாம அப்படி இல்லை, நான் 1-2லேருந்து ஆரம்பிக்க வேண்டியது. ஸோ இந்த இது இருக்குது. அப்போது மெஜாரிட்டேட்டிசம் அப்படிங்கிறது பை பாப்புலேஷன்ஸ் மூலமாக ரூல் பண்ணக்கூடியது இருக்குல்ல, அது வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஸோ அதை நம்ம நிச்சயமாக வந்து அனுமதிக்க அப்போ அந்த ப்ராசஸை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ வந்து நீங்கள் அமெரிக்கன் சிஸ்டம் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அல்லது யூரோப்பியன் சிஸ்டம் ஆஃப் விஷயங்கள அதை நோக்கி அப்படி நாம் நகர்வது என்று யோசிக்க வேண்டும். நம்மளோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் இருக்கும். இது 30 வருஷம் தள்ளி வச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை ஓஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. 30 வருடத்துக்கு பின்பாக இந்த பிரச்சனை இருக்கு தான் போகுது. அப்போ இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஈக்குவலான ரெப்ரஸன்டேஷன் நீங்க எப்படி கொண்டு வர்றீங்க, பை பாப்புலேஷன்ஸ் கவர்ன் பண்றது தனி ஆஸ்பெக்ட். எப்படி அமெரிக்காவில் நான் முன்னாடி குறிப்பிட்டது மேலே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும்னு செனட் மெம்பர்ஸ் ஈக்குவல் பண்றாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அந்த அதிகாரத்தை எப்படி கொண்டு வருவது, அதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னு அந்த வாய்ப்பை நம்ம யோசிக்க வேணும். அது கான்ஸ்டியூஷனில் நம்ம எப்படி அதை கொண்டு வருவதற்கான, அதை உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு சொல்லி அந்த ஆல்டர்னேட்டிவ் நம்ம பேசணும். அதுதான் இதுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். தென்னிந்திய மாநிலங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய தொகுதிகள் மறுசீரமைப்பு குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.